எலெக்ஷன்னு ஒன்று வந்துச்சுன்னா வடிவேல் சாருடைய காமெடி எக்ஸ்ட்ராடினரி காமெடி. அங்கேருந்து ஒருத்தன் வருவான், தள்ள சத்தியம் பண்ணுவான். இங்கே வாடா, யாருக்குடா போட்டேன்? அண்ணே உனக்கு தானே போட்டேன். ஏன்டா அவன் தலையிலையும் சத்தியம் பண்ண, என் தலையும் சத்தியம் பண்ண, இதில் எதிராக உண்மை? அண்ணே ரெண்டுமே உண்மை தானே. ஏய் என்னடா சொல்கிற? அண்ணே அவன் கொடுத்த காசுக்கு ஏணிமர சின்னத்தில் ஒரு குத்து, நீ கொடுத்த காசுக்கு தென்னைமர சின்னத்தில் குத்து. நம்மளாம் கரெக்டாக இருப்போம். வாங்கின காசுக்குன்னா பாதகம் பண்ணோம். அட பாவி, வாங்கின காசுக்கு துரோகம் பண்ணாமல் இஷ்டத்துக்கு குத்திட்டு வந்திருக்கேன், நான் ஒரு குத்து குத்துட்டுமான்னு ஒரு குத்துவார் பெஞ்சமின். வந்தோடனே யாருக்கடா போட்டேன்? அண்ணே உனக்கு தானே போட்டேன். அண்ணே யாருக்கடா போட்டேன்? உனக்கு தானே போட்டேன். இதுதானே நீ நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். போட்டுக்கணா பார்த்தியா, 17 வருஷம் உனக்கு தான் என்ன போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அட பாவி 17 வருஷமாக போட்டு வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கியாடா. சார் வடிவேலு சார் வந்து நான் சொல்லுவேனே, அந்த அவர் பண்ணுற காமெடி எல்லாம் வந்து நான் ஸ்பாட்லேயே சிரிச்சிருவேன். என்ன சின்ன அப்படியே ரசிக்கிறிய செல்லம், பெரிய ரசிகனாக இருக்கே செல்லம். அதை விட முக்கியமாக அவர்கிட்ட நான் அட்மையர் பண்ணது, ஷார்ட் முடிஞ்சோன்னே பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துருப்பேன். நடிக்கிறவங்க எல்லாருமே புதுசு, அவங்க நல்லா பண்ணுறாங்களா, இந்த படம் நல்லா வரணுங்கிறதுக்காக அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி உட்காந்துருப்பார் சார். இங்கே உட்காந்துட்டு ஒரு 2 தடவை 3 தடவை பார்ப்பார் சார். அதுக்கப்புறம் இவரே ஏஞ்சி போவார். தளபதி சார் என்ன அழகாக சொல்லி கொடுத்தாரு, அதை அப்படியே கரெக்டாக பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நடிக்கிறவங்களுக்கெல்லாம் போய் இவர் சொல்லுவார்.